ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு லீகோலேண்ட் பில்லூன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ தாங்க. அதாவது டே 2 ஓட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த டே 2 வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டே 1ல கவர் பண்ணாத எல்லா இடத்தையுமே டே 2ல கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஷார்ப்பா 10 o'clock பார்க்குக்கு வந்துட்டோங்க. உள்ளார போனதும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லக்கேஜ் இருந்தது. அந்த லக்கேஜை போய் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கர்ல வச்சுட்டு என் பையனுக்கு நேம் டேக் எடுத்துட்டு சரி மத்ததெல்லாம் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் அதாவது டே 1ல என்ன நடந்ததுன்னா, சரியான மழைங்க. காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க பார்க்ல இருந்து ரூம் போற வரைக்குமே மழையா இருந்தது. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா டே 2 அப்படி இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தது. டே 1 மழைனா டே 2 சரியான காத்தா இருந்தது. பாக்குறதுக்கு உங்களுக்கு வெயில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வெயில் சும்மா சூரியன் வெளியே எட்டி பார்த்ததே ஒழிய நல்ல வெதர் இல்ல. செம்ம காத்து, ஒரு மாதிரி ஜில்லுன்னே இருந்தது. அதனாலதான் எல்லாருமே ஜாக்கெட்டும் போட்டிருந்தாங்க. நாங்களும் ஜாக்கெட் கொண்டு போனதுனால ஜாக்கெட் போட்டுட்டே தான் சுத்தணும். சம்மர்னு பேரு தான், ஆனா சம்மர் மாதிரியே இல்ல. சரி நம்ம நேரம் அப்படி இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம சுத்தி பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க போனோம். ஃபர்ஸ்டே எங்க போலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம்னா, இந்த மினி லேண்டை பார்த்தரலாம். இது கொஞ்சம் பெரிய ஏரியா. இந்த மினி லேண்ட் நேத்தும் பார்க்க முடியல. ட்ரெயின்ல தான் சும்மா சுத்தி பார்த்தோம். சரி இன்னைக்கு போய் உள்ளாரே போய் நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மினி லேண்ட் தாங்க பார்க்க போறோம். இது லெகோலேண்டோட ஹார்ட்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா டென்மார்க்ல இருக்கிற ஐகானிக் பிளேஸ் எல்லாத்தையுமே இங்க ஒன்னா பார்க்கலாம். வேர்ல்ட் ஃபேமஸ் பில்டிங்ஸ், சிட்டிஸ், ஹார்பர்ஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் லெகோ பிரிக்ல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க தாஜ்மஹால், கோப்பநாயகன் சிட்டி, ஆம்ஸ்டர்டாம் கெனால், அப்புறம் நாசா ராக்கெட்ஸ் எல்லாமே லெகோ வெர்ஷன்ல இருக்கு. கிட்ஸுக்கு கூட ஸ்மால் ட்ரெயின்ஸ், மூவிங் ஷிப்ஸ், டிராபிக் ஏர்பிளைன்ஸ் எல்லாமே லெகோ மோட்டரைஸ்டுங்க. இத பார்க்கும் போதே வண்டர்ஃபுல்லா இருக்கும், பார்க்கவும் ஆசையா இருக்கும். இங்க பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்கிற டுப்ளோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். கிட்ஸ கூட்டிட்டு போனா அவங்க சூப்பர் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. அதுல ஏறி ஒரு ரைட் போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம அங்க அந்த ஏரியா ஃபுல்லா ட்ரெயின்லயே போய் நம்ம சுத்தி பார்த்திடலாம். போற வழியில நிறைய ரைட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியா போலாம். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் டர்ன்ஸ், கொஞ்சம் பென்ஸ் இருக்குங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காத்தாதான் இருந்தது. அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நேத்து ஆளே இல்லை. எல்லாருமே முக்காவாசி பேர் எல்லாருமே
இண்டோர்ல தான் வந்து இருந்தாங்க. இந்த இடம்லாம் நேத்து காலியா இருந்தது. விளையாட கூட வந்து ஆள் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கியூலாம் நிக்கும். ஆனா நேத்து அந்த மாதிரிலாம் இல்ல. சும்மா காலியா இருந்தது. எல்லாருமே வந்து இண்டோர்ல நேத்து வந்து மழையா இருந்ததுனால எல்லாருமே இண்டோர் போயிட்டாங்க. இது அப்படியே ஒரு ரைட் போயிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு போட் ரைடு தாங்க. லெகோ போட்லயே வந்து நாங்க வந்து வேர்ல்டு ஃபேமஸான பில்டிங்ஸ்லாம் வந்து பார்க்க போனோம். நீங்க பார்த்த உடனே ஷாக் ஆகிடுவீங்க. இந்தியால இருக்கிற தாஜ்மஹால் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து போட்ல ஏறி உட்கார்ந்ததுமே பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் தான் இருந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து டென்மார்க்கோட ஒரு ஐகானிக் பில்டிங் இருந்தது. அப்புறம் டவர் பிரிட்ஜ் இருந்தது. இத்தாலியோட கொலோசியம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிங்கிள் லேண்ட்மார்க் பில்ட் பண்ண 10,000 லெகோ பிரிக்ஸ் கூட யூஸ் பண்ணிருக்காங்க போல. சில பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்றதுக்கு 1,00,000 லெகோ பிரிக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க போல. இத பண்றதுக்கு வந்து மாச கணக்கா கூட ஆகுமாமா. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நேர்லயே பார்த்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஐகானிக் பில்டிங் எல்லாத்தையுமே பார்க்கணும்னா இங்க ஒரு 10 மினிட்ஸ்ல சுத்தி பார்த்துடலாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் வந்து இந்த இடம். அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது. அவ்வளோ ஆச்சரியமாவும் இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க தோணுச்சு. இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஃபன் வெட் அட்ராக்ஷன் தாங்க. வாட்டர் ஸ்பிளாஷ் பண்றது தாங்க இது. பார்த்தா ஒரு ஸ்மால் பரேட் ஸ்டைல் போட்டுங்க இது. இந்த போட்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து நாம வந்து போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து போட்ல போயும் என்ஜாய் பண்ணலாம், இல்ல வெளியே நின்னும் வந்து என்ஜாய் பண்ணலாம். இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, கிட்ஸுக்கு இது வந்து லைஃப் டைம் ஃபன்னா இருக்கும். இந்த மாதிரி வந்து வாட்டர் போட் வந்து போயிட்டு இருக்கும். பரேட் வாட்டர் போட் வந்து போயிட்டு இருக்கும். இங்கேயும் வந்து நம்ம நின்று வந்து வாட்டர் கன்ல இருந்து வாட்டர் வந்து நம்ம அடிக்கணும். அந்த சைடு இருக்கிறவங்களும் வந்து ஃபேமிலியா வந்து அந்த போட்லயும் வந்து அந்த மாதிரி வாட்டர் கன்ஸ் இருக்கும். கரெக்டா வந்து நம்ம எய்ம் பண்ணி அவங்க மேல வந்து ஸ்பிளாஷ் பண்ணணும். இது ஒரு ஃபன்னா இருந்ததுங்க இந்த கேமு. அவங்க பாத்தீங்கன்னா கொடைலாம் வச்சுட்டு கவர் பண்ணிட்டு போனாங்க. செம ஃபன்னா இருந்தது. கிட்ஸு, அடல்ட்ஸு எல்லாருக்குமே வந்து இது ஒரு செம ஃபன்னான ஒரு கேம்னே சொல்லலாம். அவ்வளோ ஜாலியா இருந்தது. இந்த போட்ல இருக்கிறவங்கள விட வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் செம ஃபன்னா இருந்தது. பிகாஸ் வந்து நம்ம மேல அதிகமா வந்து அடிக்காது. உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து மேல விழும். அதனால வந்து செம ஜாலியா இருந்தது. அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் வந்து போயிட்டோம். அப்புறம் எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து பிளே ஏரியா மாதிரி இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா லெகோ தான் இருந்தது. லெகோ, வாட்டர் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லுமே லெகோ தான் இருந்தது. அதுல வந்து நம்ம போட் பில்ட் பண்ணி அதுல வந்து நம்ம போட்டை வந்து விடலாம்.
அந்த மாதிரி இருந்தது. அதுவும் வந்து அங்கங்க வந்து இருந்ததுனால வந்து போர் அடிக்கல. குழந்தைங்கள்லாம் கூட்டு போனா போரே அடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ட்ரக் ப்ளே பண்ற மாரி ஒரு ஏரியா தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து ஹைட் மெஷர்மென்ட்க்கு வந்து வச்சிருப்பாங்க. ஹைட் இருந்தா தான் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அங்கேயே நம்ம செக் பண்ணிட்டு உள்ள போலாம். இது பார்த்தீங்கன்னா, இது ஃபேமிலியோட தான் வந்து ஒரு 4 பேராவது மினிமம் ஒரு 4 பேராவது இருக்கணும் இது விளையாடுறதுக்கு. நல்லா இருந்துச்சு இந்த இது கேம் கூட பார்க்கும்போது. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ட்ரக்ல ஏறி நம்ம மலன்னு ஸ்பீடா நம்ம அந்த ட்ரக்க எடுத்துட்டு போயி, அங்கே ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர வந்து வாட்டர் மூலியமா வந்து நம்ம அணைக்கணும். அணைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டர்ன் வரணும். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம் இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. ஆனா வந்து எங்கனால முடியல. பிகாஸ் நாங்க 3 பேர் தான் இருந்தோம். அதுலயும் நாங்க 2 பேர் தான் வந்து எல்லாமே பண்ண முடியும். அதனால வந்து எங்கனால முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். மினிமம் ஒரு 4 பேர் இருந்தா இதுல போய் ஜாலியா விளையாடலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, லெகோ மூவி வேர்ல்டு தாங்க இது. இந்த லெகோ லேண்ட்லயே மோஸ்ட் ஃபன், கலர்ஃபுல் அண்ட் ஆக்ஷன் பேக்டு ஜோன்னா இதுதாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேவரட் லெகோ மூவியோட கேரக்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கலர் கலரா அவ்ளோ அழகா இருந்தது இந்த ஏரியாவே. அங்கங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மினி ஃபிகர்ஸ் வச்சிருந்தாங்க. எந்த சைடு திரும்பினாலும் வந்து ஒரு லெகோ மூவிக்குள்ளரே வந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுங்க. அவ்ளோ கலர்ஃபுல்லா இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ், மூவிஸ்லாம் இருந்தது. அப்புறம் நாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி ரைடுக்கு தான் போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து மினிமம் ஹைட் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, என் பையன் பாத்தீங்கன்னா ஒரு 98 இருந்தான். சரி கூட்டிட்டு போய் பாப்போம், அலோ பண்ணாங்கன்னா போலாம், இல்லைன்னா கம்முன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். உள்ளாரையும் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போனோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்த்தாங்க. மெஷர் பண்ணி பார்த்துட்டு இவங்க வந்து 100க்கும் வந்து கம்மியா தான் இருக்காங்க, சோ வந்து எங்கனால அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரின்னு சொல்லி நாங்க திரும்ப வந்துட்டோம். ஆனா இது பார்க்கணும்னு சொல்லி என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா வந்து இது போக முடியாம போயிடுச்சு. இந்த லீகோ லேண்ட்லயே போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லெகோ மூவி வேர்ல்டு தாங்க.